நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க. கசப்புக்கு எதிர்ச்சொல் இனிப்பு. இங்கிலீஷில் பிட்டர் ஆப்போசிட் ஸ்வீட். நம்ம சாப்பிடுகிற உணவில் பார்த்திங்கன்னா அறுசுவை நிறைந்தது தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். என்னென்ன சுவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு அப்படின்னு சொல்லி அறுசுவைகள் நிறைந்த உணவை நம்ம சாப்பிட்றோம். இதில் இரண்டு சுவைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா கசப்பு, பிட்டர். இந்த கசப்பு அப்படின்னு சொன்னாவே எல்லாருடைய மூஞ்சி ஒரு நிமிஷம் சுழிச்சிரும். அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கசப்பு பார்த்திங்கன்னா காய்கறிகளில் நிறையா இருக்குது. பாகற்காய், சுண்டைக்காய், முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, அதலக்காய், இன்னும் வெந்தயம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கசப்பு நிறைந்த உணவுகள். ஆனால் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாவே பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கசப்பா ஐயோ என்னால் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரியான கசப்பு நிறைந்த உணவுகள். ஆனால் இந்த கசப்பு நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதா இருக்குது. அதாவது தாக உணர்வு, தண்ணீர் கன்சிஸ்டன்சி கண்ட்ரோல் பண்ணுகிறது. அடுத்து எரிச்சல் அரிப்பை கண்ட்ரோல் பண்ணுகிறது. காய்ச்சலை தணிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை காய்ச்சலாக இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு மெடிசின் கொடுப்பாங்க, அது கசப்பு நிறைந்ததாக தான் இருக்கும். பிள்ளைங்களாம் என்ன பண்ணுன்னா அந்த கசப்பான மாத்திரை பார்த்து முகஞ்சொலிக்கும், கசப்பு என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. ஒரு சில பிள்ளைங்க பெற்றோர் அந்த பக்கம் போனோன்னா தூக்கி போட்டு மாத்திரை சாப்பிட்டுன்னு ஏமாற்றும். அப்போ அந்த காய்ச்சலை தணிக்கிறது இந்த கசப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரத்த சுத்திகரிப்பு செய்கிறது. வேண்டாத கிருமிகளை அழிக்கிறதாக இருக்கிறது இந்த கசப்பு உணவுகள். செரிமானத்திற்கு உதவுகிறது. இப்படிப்பட்ட கசப்பு உணவுகளை நாம் என்ன பண்ணணும், தினமும் உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். இது உணவின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு கசப்பு உணர்வு அப்படின்னு சொல்லி உணர்வின் அடிப்படையில் ஒரு காரியம் இருக்குங்க. கசப்பு அப்படின்னா ஒரு மனுஷர் மேலே, ஒரு பொருளின் மேலே வெறுப்பை காமிக்கிறது தான் கசப்புன்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்களை குறித்து யாராவது ஒருத்தர் அவதூறாக பேசியிருப்பாங்க, புறங்கூறியிருப்பாங்க. உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை பார்த்து பேசும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு கோபம் வரும், எரிச்சல் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களை எப்போ பார்த்தாலும் ஒரு கசப்பு வரும். இவளாச்சே நம்மளை பற்றி பேசினாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு கசப்பு உணர்வை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த மாதிரி கசப்பு உணர்வை நம்ம விட்டு விலகணும். தப்பு தான் அவங்க செய்கிறது, அவங்கள மன்னித்து நம்ம என்ன பண்ணணும், அதை மறந்துட்டு அடுத்த காரியத்துக்கு நம்ம போகணும். ஏன்னா வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது, எபேசியர் 4:31 சகல விதமான கசப்பு உணர்வும் உங்களை விட்டு நீங்க கடவுதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோங்க. இப்போ யாரை குறித்து நம்ம கசப்பு கொள்ள வேண்டாம், அதற்கு மாறாக அவங்களுக்காக நம்ம செபிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பைபிளை படி, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு வா, இந்த மீட்டிங் அட்டன் பண்ணு, யூத் மீட்டிங் அட்டன் பண்ணுன்னு இதெல்லாம் சொன்னால் ஒரு வெறுப்பாக கேட்பாங்க. ஐயோ வரணுமா, எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, என்னால் வர முடியாது, வீட்டிலே தான் சும்மா இருப்பாங்க, ஆனால் வர முடியாதுன்னு ஒரு கசப்பாக கொண்டு வருவாங்க. அப்படி அல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஓடோடி வருகிறவர்களாக நம்ம இருக்கணுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு உணர்வை விலக்கி கசப்பு உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இனிப்பு எல்லாருக்குமே பிடிக்கிறதா இருக்குங்க. ஒரு ஃபங்க்ஷன் டைமாக இனிப்பு சாப்பிடலாம். ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு இனிப்பு சாப்பிடுவது, வெற்றியின் வெளிப்பாடு இனிப்பு சாப்பிடுவது, அன்பின் வெளிப்பாடு இனிப்பு சாப்பிடுவது. இப்போ இனிப்பு எல்லாருக்குமே மிகவும் பிடித்த உணவு. ஒரு சிலர் தான் இனிப்பை விரும்புறதில்லை. இந்த இனிப்பு சாப்பிடும் பொழுது உடலின் தசைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை செய்கிறதா இருக்கிறது. ஆனால் இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா திகட்டி போயிடும். இனிப்பு அதிகமாக சாப்பிடும் பொழுது பல் சொத்தை ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான இனிப்பு சாப்பிடும் பொழுது உடம்பு குண்டாயிரும், ஒபிசிட்டி வந்துடும். இன்னொரு காரியம் சுகர் வந்துடும். இந்த மாதிரியான காரியங்கள் இருக்குது. அப்போ அளவோடு இனிப்பு சாப்பிடும் பொழுது நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஏற்படாது. அதே போல் தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் வேத வசனமாகிய இனிப்பை நம்ம தினமும் சாப்பிடணும். ஏன்னா இனிப்பு திகட்டுங்கிறீங்க, ஆனால் இனிப்பாக சாப்பிடணுங்கிறீங்களேன்னு சொல்கிறீங்க, புரியுது. ஆனால் வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வேத வசனத்தை குறித்து சொல்லப்படுகிறது. வேத வசனம் நியாயம் உள்ளது, நிதானமாய் போதிக்கிறது, ஆலோசனை கொடுக்கிறதா இருக்கிறது, கட்டளைகளை கொடுக்கிறதா இருக்கிறது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு போதிக்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வேத வசனத்தை நம்ம தினம் தினம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்குங்க. அதான் சங்கீதம் 19 வாசிக்கிறோம், வேத வசனம் தேனிலும்
தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க. இப்போ தேனே தகட்டுறது, அந்த தேனை காட்டிலும் இனிப்பானது மதுரமுள்ளதாக இருக்கிறது வேத வசனம். அப்படின்னா நம்முடைய தேவைகள் நேரத்தில், நம்முடைய பிரச்சனைகள் நேரத்தில், நம்முடைய வியாதியின் நேரத்தில், நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தில், நம்முடைய துன்பத்தின் நேரத்தில் நீங்கள் பைபிளை பிரித்து படிக்கும் பொழுது அந்த வேத வசனம் உங்களோடு பேசும், உங்களுக்கு ஆறுதல் தரும், உங்களுக்கு சமாதானத்தை தரும். ஏன்னா ஆண்டவர் வார்த்தை, வேத வார்த்தையோடு உங்களோடு பேசுவார். அதே போல் வியாதியின் மத்தியில் நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது, வேத வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறதா இருக்கும். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீங்க. எனவே வேத வசனமாகிய இனிப்பை தினமும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமுள்ள வாழ்வை வாழுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கசப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அதே நேரத்தில் வேத வசனமாகிய இனிப்புள்ள வார்த்தைகளை நீங்கள் தினமும் உட்கொள்ளுகிறீங்களா அப்படின்னு யோசித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபை பாராட்டினீங்க, நன்றி. கசப்புக்கு எதிர்ச்சொல் இனிப்பு என்று பார்த்தோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் கசப்புணவுகளை சேர்த்து கொள்ளும் பொழுது ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் கசப்புள்ள உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது எங்களுடைய வாழ்வு கெட்டு போகிறதா இருக்கிறது ஆண்டவரே. மனதில் அமைதி இருக்கிறது இல்லை, சமாதானம் இருக்கிறது இல்லை, மகிழ்ச்சி இருக்கிறது இல்லைப்பா. அந்த கசப்புணர்வுகளை எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. உங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தை எங்களுக்கு அருளுங்க ஆண்டவரே. அன்பை, உங்களுடைய அன்பை தரித்து கொண்டவர்களாக, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் இனிப்பை அளவோடு சாப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, வேத வசனமாகிய தேனிலிருந்து ஒழுகிற, தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற ஆண்டவரே அந்த மதுரமான வசனத்தை தினமும் உட்கொண்டு எங்கள் வாழ்வை நாங்கள் சுபிட்சமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, ஆண்டவரை இனிப்போடு வாழ கிருபை பாராட்டுங்கப்பா. வேத வசனம் எங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. உங்கள் வேத வசனம் எங்களுடைய வாழ்வை உயர்த்துகிறதா இருக்கிறது. உங்கள் வேத வசனம் எங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறதா இருக்கிறதப்பா. அதை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தினமும் ஆண்டவரே உங்கள் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படியாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வேத வசனத்தை இன்னும் புரிந்து படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.